இன்னைக்கு வந்து உங்களுக்கு காலையில நிறைய பிளஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு லிவர் டிசீஸ் ப்ராப்ளம் இருந்தா என்னென்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த ஸ்டேஜ்ல எப்படி எடுக்கணும் எல்லாமே பார்க்கணும். இப்போ இதை விட எந்தெந்த ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உணவு பழக்கவழக்கங்கள். இந்த உணவு பழக்கவழக்கங்கள் எப்படி எடுத்தா நல்லா இருக்கும்? நம்ம அதோட செரிமானத்துக்கு என்னென்ன தேவை? புரோட்டீன் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். காலையில் சுகரும் நியூட்ரிஷன் எடுக்கணும், சிறும் எடுக்கணும், மெக்னீஷியம் இது எல்லாமே தேவைப்படும். சொல்ல நம்ம டெய்லி எடுக்கிற ஃபுட்ல என்ன மாதிரி எடுத்துக்கலாம், ஈஸி டைஜஸ்ட் செரிமானத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இருக்கோம். இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா காலையில ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறதுனால ஸ்கிம்டு மில்க், லோ ஃபேட் மில்க், பாதி பால் பாதி தண்ணி அந்த மாதிரி ஒரு காலையில ஒரு 150 ml எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து புரோட்டீன் வேணுங்கிறதுனால. இது ஒரு சில சமயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்ஸ் இருக்கும், மோஷன் வந்து தனியா போயிட்டே இருக்கிற டைம் இந்த மில்க் அந்த டைம்ல மட்டும் நாங்க அவாய்ட் பண்ண சொல்லிக்கலாம். மற்ற டைம் நீங்க ஆஸ்ட்ரல் எடுத்துக்கலாம். அதுல காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா மில்லட்ஸ்ல பண்ண அடை தோசை கொடுத்துருக்கோம். ஸோ மில்லட்ஸ் வித் புரோட்டீன் பயிர் வகைகளும் சேர்ந்து பண்ண ஒரு அடை தோசை கொடுத்துருக்கோம். வெஜிடபிள் சாம்பார் கொடுத்துருக்கோம், பிளஸ் எக் ஒயிட் கொடுத்துருக்கோம். இது எக் ஒயிட் 2 எக் ஒயிட் கொடுத்துருக்கோம். இது வந்து டெய்லி ஒரு 2 to 3 எக் ஒயிட் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இது எதனாலனா எக் ஒயிட் மட்டும் எடுக்கணும்னா எக் யோட்ல ஃபேட் மஞ்சக்கருல கொழுப்பு அதிகமா இருக்கும். இது எங்களுக்கு கொஞ்சம் கேஸ் வாங்காத மாதிரினால முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் கொடுத்தா போதும். எதனால 2 கொடுக்க சொல்றோம்னா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஒரு முட்டையோட புரோட்டீன் தான் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுக்கும்போது கிடைக்கிற புரோட்டீன். சோ உங்களுக்கு இந்த ஒரு 2 முட்டை எடுக்கும்போது உங்களுக்கு 7 கிராம் புரோட்டீன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து நீங்க டெய்லி ஒரு 2 டைம்ஸ் அல்லது 1 டைம் நீங்க எடுக்கிறது நல்லா இருக்கும். இந்த ஃபுல் ஐட்டம் எடுக்கும்போது நம்ம குவான்டிட்டி ஒரு கார்போஹைட்ரேட் லெஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். புரோட்டீன் கார்போஹைட்ரேட் 2 ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அப்ப இதை எடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா லஞ்ச் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, பசிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 11 o'clock நம்ம ஏதாவது மிக்ஸ் ஸ்நாக்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு மிக்சிங் ஃப்ரூட் சாலடா எடுத்துக்கலாம். இல்ல இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க தனியாவே ஒரு கொய்யாக்கா எடுத்துக்கலாம், இல்ல முலாம்பழம் எடுத்துக்கலாம், ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பப்பாயா எடுத்துக்கலாம், எது உங்களுக்கு கம்ஃபர்டபிள். சீசன் ஃப்ரூட்ஸ் பத்தி இது எல்லாமே எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் சார்? அதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போறோம், ஜூஸா எடுக்க சொல்ல. டயபெட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஜூஸா தான் எடுத்துக்க கூடாது. இது எடுத்துக்கலாம். ஒருவேளை இவங்க எது சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் மட்டும் சம்டைம் அவங்களுக்கு ஆசிட் செக்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த லிவர் பேஷண்ட்ஸ் சிட்ரிக் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அது ரொம்ப அவங்களுக்கு கேஸ்டிக் ஆகும், பிளிப்பர் இருக்கும், அது எடுக்கும்போது அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆப்பிள் எடுக்க சொல்லி, ஒரு சிலருமே அவங்களுக்கு அதுவும் செட் ஆகலைன்னா ஸ்டீம்ல பாயில் பண்ணி கூட என்ன பண்ணீங்கன்னா நீங்க ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ பெட்டரா அவங்களுக்கு இருக்கும். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழத்தை கம்பல்சரி அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இது இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க மோர் மாதிரி எடுத்துக்கலாம், குக்கும்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதோ அந்த டைம்ல கையில இருக்குதோ உங்களோட வீட்டுல இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 12:30 to 1:30 நீங்க லஞ்ச் எடுக்கலாம். இந்த லஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிற ஒரு எல்லா சத்தும் கிடைக்கிற ஒரு சாப்பாடு உணவுலதான் நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு புரோட்டீன் காண்டி நாங்க ஃபிஷ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபிஷ்ஷையும் நீங்க வந்து பொதுவா குழம்புல போட்டதை விட ஸ்டீம்ல பாயில் பண்ணி எடுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து நீங்க வாழை இலை இருக்கு பாத்தீங்களா, வாழை இலையில பேக் பண்ணி இட்லி பாத்திரத்துல வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப அவங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்பைசிக்கான ஒரு சில சமயம் நீங்க குழம்புல போட்டு எடுக்கும்போது அந்த குழம்புல புளியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும். அப்ப அந்த புளிப்பு அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்டைஜஸ்டிங்கா இருக்கும், வயிறு ஃபுல்லா ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுவே நீங்க ஸ்டீம்ல பாயில் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, சாப்பிட்டுக்கவும் செய்வாங்க. இது எடுத்துக்கலாம். அதே போல வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா கிரேவி வந்து 10 கொள்ளு குழம்பு கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து புரோட்டீன் காண்டி செய்யும், பட் பெட்டர் அவங்க நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்காண்டி ரசம் இது ஒரு தண்டு பொரியல் கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து தயிர். இந்த தயிர் வந்து நீங்க பட்டர் மில்க் தான் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கிம்டு மில்க் தயிர் தான் கொடுத்துருக்கோம், ஸ்கிம் தயிர் தான் கொடுத்துருக்கோம், லோ ஃபேட்ல எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இதை வந்து எடுத்துக்கலாம். இதுவே வெஜிடேரியன் பேஷண்டா இருந்தா நீங்க ஆஃப்டர்நூன் டைம்ல இதுக்கு பதில் என்ன பண்ண பன்னீர் ஏதாவது எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பல்சஸ் எனக்கு கொஞ்சம் பயிர் வகைகளை நீங்க கெட்டியா வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களோட லஞ்சு. ஸோ ஈவினிங் பாத்தீங்கன்னா டீ கொடுத்துருக்கோம், டீ வித் சுண்டல் கொடுத்துருக்கோம். இது வெரைட்டி ஆஃப் சுண்டல்ஸ் இருக்குது நிறைய. உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த வெரைட்டி ஆஃப் சுண்டல் எடுத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு சுண்டல் சாப்பிட்டா செட் ஆகுதுன்னா அந்த சுண்டலையே நீங்க வந்து டிஃபரன்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் சூப்பு மாதிரி கொடுக்கலாம். காய்கறி மட்டும்தான் சூப்பா கொடுக்கணும் இல்ல. சோ இந்த பயிர் வகைகளையும் நல்லா பாயில் பண்ணி நீங்க வந்து மேஷ் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூப் மாதிரி நீங்க ரெகுலரா எடுக்கலாம். அதுல எதனால இதை எடுக்க சொன்னா சுண்டலா சாப்பிடும்போது நம்ம பெருங்காயத்தூள் எல்லாம் போட மாட்டோம். ஆனா சூப்பா எடுக்கும்போது பெருங்காயத்தூள் பூண்டு எல்லாமே போட்டு கொஞ்சம் இன்டைஜஸ்டிங் கிரியேட் ஆகாம கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்குது, அது மாதிரி எடுத்துக்கலாம்.
இதே போல டீ வந்து வெறும் பிளெயின் டீ கொடுக்கறத விட கொஞ்சம் டைஜஸ்டிங் அவங்களுக்கு ஈஸியான ஹெர்பல் டீ கூட கொடுத்துக்கலாம். நீங்க வீட்லயே நீங்க யூஸ் பண்ண கொஞ்சம் மல்லி போட்டு டீ வச்சு கொடுக்குறது, இல்ல சுக்கு போட்டு டீ கொடுக்குறது. சோ எது உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைம் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. அவங்களுக்கு பெட்டர். நைட்டு ஈஸியா டைஜஸ்ட் ஒரு சாஃப்ட் ஒரு இடியாப்பம் ராகி மில்லட்ஸ்ல பண்ண இடியாப்பம் கொடுத்துப்போம். பிளஸ் வந்து நீங்க வந்து வெஜ் குருமா நாங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா அதுல கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மசாலா போடாம கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு பட்டை கிராம்பு ரொம்ப சேர்த்தோம்னா அந்த ஆசிட்ஸ் இருக்கு அவங்களுக்கு கிரியேட் ஆகாதால வெறும் பிளெயின் குருமாவா என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். நைட் தூக்கும்போது ஒரு ஸ்கிம்டு மில்க். சோ பெட்டர் அவங்களுக்கு ப்ரோட்டீன். இதுல இவ்வளவு இந்த ஃபுட்ல மினிமம் அவங்களுக்கு ஒரு 70 to 80 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இது பேலன்ஸா கிடைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தானியங்கள் அண்ட் பருப்பு வகைகள் கொடுத்திருக்கோம். சோ பொதுவா சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே விட்டமின்ஸ், மெக்னீசியம், சிங்க், போலின் இதுல எல்லாமே இருக்குது. சோ இந்த இதுல எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸா எல்லாமே கிடைக்கிற மாதிரி உங்களோட ஃபுட்ல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். புரோட்டீன் எடுக்கும் போது இந்த புரோட்டீன்ல வந்து நம்மளுக்கு வந்து தேவையான எல்லாம் ஒரு நாளைக்கு 2 டைமா எடுக்கலாம். ஒண்ணு குழம்புல போட்டு எடுத்துக்கலாம், இல்ல பொரியல் அந்த சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம், சூப்பா எடுத்துக்கலாம், எல்லா வெரைட்டி ஆஃப் கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து அவங்க வந்து அந்த ஃபார்மேட்ல சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சோ ஈஸியா அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போது பால் எடுத்து வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 பால்ஸ் அந்த மாதிரி. டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், சால்ட் போட்டு ரெடி பண்ணி சால்ட் அண்ட் சுக்கு போட்டு நீங்க என்ன பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மினிமம் 1 month வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வைக்கும்போது 1 month வரைக்கும் உங்களோட ஸ்டோரேஜ்ல வைக்கலாம். எல்லாம் பயிர் வகைகளும் போட்டுக்கலாம். தேவைன்னா இதுல வந்து மில்லட்ஸும் சேர்த்துக்கலாம். இதுல அதே நேரத்துல அயன் எல்லாமே கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ராகி இருக்குது, பிளஸ் வந்து ரெட் டெவல் இருக்குது. இதுல எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அயன் ரிச்சும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான நியூட்ரிஷனா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? மெக்னீசியம், கோலன், புரோட்டீன். சோ இது வந்து மேக்சிமம் லிவர் ஃப்ரெண்ட்லி நியூட்ரியன்ஸ். சோ இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கிற எல்லா ஃபுட்ஸ்லயுமே இந்த 5 நியூட்ரியன்ஸும் அதிகமா இருக்கு. பிளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். சரிங்களா? சோ பி வைட்டமின்ஸ் பார்க்கும்போது தானிய வகைகள்ல அதிகமா இருக்கு. சோ அது என்ன பண்ணும்னா லிவர் கூட மேஜர் நியூட்ரியன்ஸ் இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்னு சொல்லப்படுற மேஜர் நியூட்ரியனோட செரிமானத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது பி வைட்டமின்ஸ். புரோட்டீன் வந்து லிவர் செல்ஸ்ல எதனாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெக்னீசியம் அதிகமா இருக்கு, கோலின் அதிகமா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரு ஃபேட் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் இதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு நல்ல கொழுப்பு. சோ நம்ம ஃபேட் லிவர்ல வந்துட்டு கொழுப்பு கூடி இருந்தா அதை கரைக்கக்கூடிய தன்மை இந்த நட்ஸுக்கு இருக்கு. அண்ட் இது வந்துட்டு நான் வெஜிடேரியன்ல இருக்கிற ப்ரோட்டீன் சோர்சஸ் சிக்கன், ஃபிஷ் அண்ட் பன்னீர் வச்சிருக்கோம். சோ இது ஹை ப்ரோட்டீன். பிளஸ் இது வந்துட்டு லிவரோட ரீஜெனரேஷன், டேமேஜ் ஆன செல்ஸை ரிப்பேர் பண்றது. பிளஸ் இதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்ஃபிளமேஷன் வீக்கம் இருந்துச்சுன்னா குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு லிவர்ல. சரி, இது அதிகமா இருக்கு. சோ பிளஸ் இதுல இருக்கிற தன்மையும் சேம் தான். சோ லிவரோட வீக்கத்தை குறைக்கும், லிவர் செல்ஸ் ஆர் லிவர் டேமேஜை கட்டுப்படுத்தும். பிளஸ் இதுல இருக்கிற நாறு சத்து நம்ம டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்க. அண்ட் மேக்சிமம் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள். எக்ஸஸ் சோடியம், அதாவது பதப்படுத்தப்பட்ட இருக்கிறதுல எல்லாத்துலயுமே சோடியம் அதிகம் இருக்கு. அது எல்லாத்தையும் மேக்சிமம் எடுக்கும். அடுத்த நாள் வந்துட்டு இந்த காட் வெரைட்டிஸ்ல இது மேக்சிமம் எடுக்கும். இன்னொரு நாள் வேற வெஜிடபிள்ஸ் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் எடுக்கும். நீங்க வெஜிடபிள்ஸ் பொறுத்தவரை எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கீரை வகைகள் எடுக்கும்போது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில சைடு கீரை வகைகள் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும், வயிறு குத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நைட்டு சாப்பிட்டதா இல்ல. பொதுவா கீரை வந்து மத்தியானம் சமைச்சு சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்க லேட்டா சாப்பிடும்போது திரும்ப ரீஹீட்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்பாயில் ஆன மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும். அதோட இதுக்கு வந்து என்ன சொல்ற நச்சுத்தன்மை ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நைட் டைம் அதே நேரத்துல நைட் வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க செய்து சாப்பிட்டா தப்பு கிடையாது. நீங்க மத்தியானம் சமைச்சதையே நைட்டு சாப்பிடக்கூடாது. நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா நைட்டு வந்து நீங்க கீரை சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுவும் செட் ஆகுறவங்களுக்கு மட்டும், டைஜஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை எடுக்கக்கூடாது நைட் டைம். கீரையை பொறுத்தவரை நீங்க ஒவ்வொரு டைம் வீக்லி ட்வைஸ் கீரை எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்குன்னா நீங்க எப்படி கொடுக்கலாம்னா சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். வேக வச்சு தண்ணியை ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்த்து அது செட் ஆகுதுன்னா ரெண்டாவது நெக்ஸ்ட் டைம்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், தோசையில எங்கேயாவது அரைச்சு ஊத்தி அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல வந்து இட்லியில வேக வச்சு கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து கீரை வகைகள் பிடிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு பொதுவா சார் நெக்ஸ்ட் சொன்னாங்களா ஹீமோகுளோபின் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பாகும். அப்ப இவங்களுக்கு ஹீமோகுளோபின் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து
நான்வெஜ்ல மட்டன் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அதுல டைல் ஃபேட் இருக்கிறதுனால. ஆனா நம்மளுக்கு ஹையஸ்ட் கிடைக்கிற அயன் வந்து பாத்தீங்கன்னா லிவர்ல தான் கிடைக்கும். வெஜிடேரியன் ஃபுட்ல ரொம்ப ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒண்ணு நம்ம வந்து லிவர் எடுக்கணும், இல்ல மெடிசன்ஸ்ல போகணும். அப்போ இந்த ரெண்டுலயும் இருக்கும்போது வெஜிடேரியன் ஃபுட்ல எந்த ஃபுட் எடுத்தாலும் ஸ்லோவா தான் நம்மளுக்கு அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூண்டெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு ஸ்டொமக்ல ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா அந்த இஞ்சியை சேர்க்கும்போது நீங்க பார்த்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இவங்களுக்கு ஒரு இன்டைஜஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு கரெக்டா என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் டைஜஸ்ட் ஆகல அப்படின்னா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கொஞ்சம் ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம். சோ அவங்களுக்கு அது கொஞ்சம் இல்ல ஹாட் வாட்டர் மட்டும் பிளெயின் ஹாட் வாட்டர் கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், பெட்டர் ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஓவர் நடந்துட்டாங்க. இப்போ தக்காளி, பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் கிரியேட் ஆகும்போது ஒரு advantage. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு தக்காளி அதிகமா சேர்க்கணும். இப்ப காலையில சாம்பார் சேர்க்கறீங்க துவரம் பருப்புனா, மத்தியானம் தக்காளி குழம்பு சேர்க்கறீங்க, இல்ல புளி ஊத்தி நிறைய புளி குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்தி செய்றீங்கன்னா அந்த டைம்ல கம்பல்சரி ஒரு சிலருக்கு, ஏன்னா இவங்களுக்கு செரிமானத்தோட சக்தி வந்து கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவங்க வந்து அந்த ஃபேட்டி ஃபுட் கொஞ்சம் புளிப்பான ஃபுட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் குறைவா எடுக்கிறது ரொம்ப நல்லது. புளிப்புல பெரிய தக்காளியும் பருப்பெல்லாம் அப்போ உங்களுக்கு அதுல உள்ள ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் அது அப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து ஏதாவது ஒரு டைம் நீங்க எடுத்துக்கலாம். காலையில துவரம் பட்டுங்க, அடுத்த நாள் நீங்க வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இல்ல சாப்பிட்டு முடிச்ச கூட ஹாட் வாட்டர் குடிச்சுக்கலாம். இஞ்சி லைட்டா போட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும். Mm-hmm.